அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மேலே இறங்குவதாக பார்த்து கொண்டிருக்கிறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 149 1ஆம் வசனம் சொல்கிறது, அல்லேலூயா! கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்கள் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக. அல்லேலூயா! இந்த நாளில் கர்த்தரை தேவனுடைய ஆலயத்தில் பாடல்கள் பாடி தேவனை ஆராதித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக எழும்பும்போது கர்த்தர் பெரிய மிராக்குகளை நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அதே வசனத்துல 150ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா! சுவாசம் உயிர் நம்ம ஜீவனோடு இருக்க அனைவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம்ம கொடுத்தார். கர்த்தருடைய பிரசன்ன மத்தியில் கடந்து வரட்டும். எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆமென். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை என்ன பண்ணுவா? சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா! அப்ப நம்ம எப்பொழுதும் துதிக்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார், உங்க குடும்பத்தோட கூட இருக்கார். என்னுடைய குடும்பங்களோட சபைகளோட கூட இருப்பதற்காக கர்த்தரை நான் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கவங்க கேட்டுக்கொண்டிருக்கவங்க இந்த பிரேயர் உங்களுக்கு பிடித்திருந்தா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி டைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.